செல்வி மோகன் டாக்கிஸ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் உங்கள் செல்வி மோகன். நான் எடுத்த முடிவு இப்படி ஆகும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நினைச்சது ஒண்ணு, ஆனா நடந்தது ஒண்ணு. KPY பாலா மிகுந்த வேதனை. அப்படி என்னதாங்க KPY பாலாவுக்கு நடந்துச்சு? இத பத்தின கூடுதல் விவரங்களை தான் இந்த வீடியோவில் நாம முழுமையா பார்க்க போறோம். வாங்க. அதாவது விஜய் டிவில ஒரு சாதாரண போட்டியாளராக கலந்துக்கிட்டு தமிழ்நாட்டின் தலை சிறந்த காமெடி ஸ்டாராக உயர்ந்தவர் தான் KPY பாலா. கலக்கப்போவது யாரு சீசன் 6ல டைட்டில் வின்னராகி தனக்குன்னு ஒரு தனி பாணியை உருவாக்கிக்கிட்டவர். பஞ்ச் பாலா அப்படின்னு சொன்னாலே ரசிகர்கள் வயிறு குலுங்க சிரிப்பாங்க. அப்படிப்பட்ட பாலா தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தெல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு செலவு செஞ்ச ஒரே காரணத்துக்காக பல்வேறு விமர்சனங்களை சந்திச்சுக்கிட்டு வர்றது அவருடைய ரசிகர்கள் மத்தியில பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. கலக்கப்போவது யாரு நிகழ்ச்சியில ஜெயிச்ச பிறகு விஜய் டிவியோட எல்லா நிகழ்ச்சிகளிலுமே பாலா பயன்படுத்தப்பட்டாரு. தனக்குன்னு கிடைத்த எல்லா வாய்ப்பையுமே முறையாக பயன்படுத்தி கொண்ட பாலாவுக்கு வெள்ளித்திரையிலும் வாய்ப்பு கிடைச்சது. நடிகர் விஜய் சேதுபதியின் ஜூங்கா படத்துல ஒரு காமெடியனாக அறிமுகமானாரு. தற்போது காந்தி கண்ணாடி அப்படிங்கிற படத்துல கதாநாயகனாகவும் நடிச்சுக்கிட்டு வர்றாரு. ஆனா மற்ற நடிகர்களை போல இல்லாம ஆடம்பரமான கார், பங்களா அப்படின்னு செலவு செய்யாம தனக்குன்னு கிடைத்த வருமானத்துல பெரும் பகுதியை ஏழை மக்களுக்கு செலவு செஞ்சுக்கிட்டு வர்றாரு. ஒரு காலத்துல எந்த பின்புலமுமே இல்லாம வந்து இந்த அளவுக்கு உயர்ந்த பாலா ஓடி ஓடி உதவி செய்யறாரு. இன்னைக்கு பார்த்தோம்னா தமிழ் சினிமாவில இருக்கக்கூடிய பல உச்ச நட்சத்திரங்கள் கூட இது போன்ற உதவிகளை செய்ய தயங்கக்கூடிய நிலையில பாலா தன்னுடைய உழைப்பின் பெரும் பகுதியை மற்றவர்களுக்காகவே செலவு செய்யறது பலருக்கும் ஆச்சரியமாக இருந்துச்சு. தொடர்ந்து பாலா தான் சம்பாதிச்ச பணத்துல மருத்துவ உதவி இல்லாத பல்வேறு கிராமங்களுக்கு போய் சின்ன கிளினிக்குகளை கட்டுறது, ஏழை குழந்தைகளின் படிப்பு செலவுகளுக்கு உதவுறது, இது போன்ற நல்ல செயல்களை செஞ்சுக்கிட்டு வந்தாரு. ஆனா அங்கதான் அவருக்கு பெரிய சிக்கலே உருவாச்சுன்னு சொல்லலாம். இவ்வளவு பணம் இவருக்கு எங்கிருந்து வந்துச்சு? யாரோ பின்னாடி இருந்து இவருக்கு உதவி செய்யறாங்க, இது ஒரு சர்வதேச சதி அப்படின்னு சில விசமிகள் சமூக வலைதளங்கள்ல புரளிய கிளப்புனாங்க. இந்த தொடர் அவதூறுகள் பாலாவை மிகவும் கவலையடைய வச்சது. இது பற்றி பாலா பேசும்போது, நான் சம்பாதிச்ச பணத்துல ஒரு அடுக்குமாடி வீடோ அல்லது ஆடம்பரமான காரோ வாங்கியிருந்தா கூட யாரும் என்னை இந்த அளவுக்கு கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனா அதே பணத்துல ஒரு சின்ன உதவி, ஒரு சின்ன கிளினிக் கட்டுறதுக்கு முடிவெடுத்தேன். அதுதான் இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு ரொம்பவே கவலையோட தெரிவிச்சிருக்கிறாரு. தொடர்ந்து பாலாவுக்கு எதிராக பரவி வந்த இந்த அவதூறுகளை கண்டு பலரும் மனம் நொந்து போனாங்க. குறிப்பா பார்த்தோம்னா அவரோடு பயணித்த சக கலைஞர்கள் சிலர் வெளிப்படையாக பாலாவுக்கு ஆதரவும் தெரிவிச்சாங்க. அந்த வகையில பார்த்தோம்னா பிரபல காமெடியன் மதுரை முத்து, பாலாவை எனக்கு ரொம்பவே நல்லா தெரியும், அவன் கஷ்டப்பட்டு வந்தவன், ஒருத்தன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை ஒரு நல்ல காரியத்துக்கு செலவு பண்றானா அதை தட்டி கொடுக்கணும், சந்தேகப்படக்கூடாது. இப்படி நல்லது செய்ய வந்த ஒரு மனுஷனை இப்படியா பேசுறது? நியாயமே இல்லை, இது சரியில்லை அப்படின்னு பாலாவுக்கு ஆதரவா பேசியிருக்கிறாரு. அதே போல பார்த்தோம்னா அமுதவாணன் பேசுறப்போ, எங்க கூட பயணிச்சவன் பாலா, அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பணத்தை சம்பாதிச்சான்னு எங்களுக்கு தெரியும். ஒரு நல்ல காரியத்தை செய்ய ஒருத்தன் வரானா அவன் மேல இப்படியா கல்லறிகிறது? இது நியாயமே இல்லை, நல்லது செய்யறவங்களை வாழ விட மாட்டாங்க அப்படின்னும், அதுதான் பாலாவுக்கு நடந்திருக்கு அப்படின்னும், ஆனா அவன் மனம் தளராம இந்த சவாலை சந்திப்பான் அப்படின்னும் ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருக்கிறாரு. இந்த உலகத்துல பார்த்தோம்னா நல்லது செய்யணும் அப்படின்னு யாருமே வரமாட்டாங்க. அப்படி நல்லது செய்ய வந்தாங்கன்னா அவங்கள ஒரு கூட்டத்தோட போய் தடுப்பாங்க. தானும் படுக்க மாட்டான், தள்ளியும் படுக்க மாட்டான் அப்படிங்கிற கதை தான் பாலாவுக்கு நடந்திருக்கு. ஒரு கலைஞன் தன்னுடைய உழைப்பை எல்லாத்தையும் சமூக நலனுக்காக பயன்படுத்துறப்போ அதை சந்தேகத்தோட பார்க்கிறது நம்முடைய சமூகத்தில் நிலவக்கூடிய ஒரு துரதிருஷ்டவசமான மனநிலையை காட்டுதுன்னே சொல்லலாம். இருப்பினும் பாலாவுக்கு ஆதரவாக களமிறங்கிய மதுரை முத்து, அமுதவாணன் போன்ற கலைஞர்கள் நல்ல உள்ளங்கள் இன்னும் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துறாங்க. எது எப்படியோ இந்த களங்கம் சீக்கிரத்துல நீங்கி பாலா மீண்டும் தன்னுடைய சமூக சேவையை தொடரணும் அப்படிங்கிறதான் பலரோட எதிர்பார்ப்பா இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களே? உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மீண்டும் இதே போன்ற ஒரு வீடியோவில் உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது செல்வி மோகன். நன்றி, வணக்கம்.